சார் இப்போ என்ன அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் தப்பே பண்ணாததுக்குலாம் என்னோட மேனேஜர் உட்காந்து திட்டுவாங்க சார். அப்போ வந்து நிறைய டைம் நான் அழுதுருக்கேன் சார். வீட்லேயும் அதை சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி நான் அந்த ஒர்க்கை நான் பண்ணிட்டு இருக்கேன். யார்கிட்ட சொல்லி அழுறதும் கூட எனக்கு தெரியாது சார். சில நேரத்தில் 2 மணி நேரம் அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருப்பேன் சார். இதை ஷேர் பண்ணுறதுக்கு யாராவது நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தோணும் சார். அதனால் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் சார். பேசிக்கலி ஒரு கரெக்ட் தான், ஆனால் அதுக்கு சரி விடு. ஆஃபீஸில் மேனேஜர் திட்டுறாருன்னா ஆஃபீஸை மாற்றிடலாம். 1 மாதத்துக்கு அப்புறம் வேறு பக்கம் இன்டர்வியூ போய்க்கலாம். ஹஸ்பண்டை மாற்ற முடியுமா சார்? சார் என்னோட கனவு என்ன அப்படின்னா, நான் வந்து டீச்சர். ஸோ எனக்கு வரக்கூடிய மனைவி வந்து அவங்களும் டீச்சராக இருந்தாங்க அப்படின்னா, இப்போ சனி ஞாயிறு லீவுனா எனக்கு லீவு, அவங்களுக்கு லீவு. 10 நாள் லீவாக இருந்தாலும் 10 நாள் லீவாக இருக்கும். இங்கே பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, நமக்கு எவ்வளோ பிரச்சனையை கடந்து வரோங்கிறது வீட்டில் தெரியறதில்ல. வீட்டில் எவ்வளோ பிரச்சனையை அனுபவிக்கிறாங்க நமக்கு தெரியறதில்ல. அப்போ தானே கணவன் மனைவி 2 பேருக்கு சண்டை வருது. 2 பேரும் ஒரே ஃபீல்டில் இருந்தாங்கன்னா, என்ன இங்கே ப்ளஸ் நடக்குது, எங்கே மைனஸ் நடக்குது, லீவாக இருந்தால் எங்கே வேணாலும் வெளியே போகலாம் வரலாம். அதை விட இன்னும் ஒரு ஆசை எனக்கு என்னென்னா, பட்டிமன்ற பேச்சாளருங்க நான். ஸோ எனக்கு இன்னொரு கனவு என்னென்னா, அவங்களும் ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக இருந்தாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து சம்பாதிக்கலாம். 2 பேரும் நீங்க ஆண்கள் பக்கமும் உங்க பெண்கள் பக்கமும் பேசுவாங்க. நடுவராக ஒருத்தர் வந்து தீர்ப்பு சொல்லுவாப்ல. 2 பேருக்கு 2 பேமெண்ட் ஆச்சு. அதானே உங்களுடைய கனவு என்ன? திருமணம் ஆன பின்னால ஒய்ஃபை இப்படிலாம் பார்த்துக்கலான்னு இருக்கேன். அதோடைய கனவு என்ன? சார் நான் ஆக்சுவலி இப்போ பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து அங்கே பிஜி ஃபுட்டு சாப்பிட்டு எனக்கு அது செட்டும் ஆகலை. ஸோ வயசு 25 ஆயிடுச்சு. எனக்கு வந்து இந்த கமிட்மெண்ட்குள்ளே போகிறதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன். ஏன்னா அதே சாதனை நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா இல்லை இது யதார்த்தமான ஒன்று தான். இப்போல்லாம் கல்யாணம் பண்ணுறது ஒரு சாதனை தான். இப்போது அது ஒரு கமிட்மெண்ட் தான். 10th படிக்கிறோம், 12th படிக்கிறோம், காலேஜ் முடிக்கிறோம், அடுத்தது வேலை பார்க்குறேன், அடுத்தது எனக்கு வீடு இருக்குது, கார் இருக்குது, அடுத்தது நான் கமிட்மெண்ட்டுக்குள்ளே இறங்கணும். இல்லைனா வந்து ஊதாரியாக தான் சுற்றிட்டு இருக்க போகிறேன். சும்மா சம்பாதிப்பேன், அதை வேஸ்ட்டாக செலவு பண்ணுவேன். எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, நான் கல்யாணம் பண்ணணும், என் பார்ட்னரை வந்து நான் பெங்களூரில் இருக்கணும், இல்லைனா சென்னையில் இருக்கணும், ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் நான் வாழணும்னு நினைக்கிறேன். கால் கட்டு போட பார்க்குறீங்க, மற்றவங்களாம் போட. எனக்கு என்னென்னா, ஒரு சில்லி ரீசன்ஸ்க்காக வந்து ஃபைட்டிங்கு இதெல்லாம் வந்து நான் ஒரு இதுவாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறனோ இல்லை லவ் மேரேஜ் பண்ணுறனோ, ஸோ எனக்கு வர பார்ட்னரை வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதை எனக்கு தெரியும். இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி பண்ணணும்னு பார்க்குறீங்க? என்ன ஐடியா? எனக்கு குக்கிங் நல்லா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் என் பார்ட்னருக்கு வந்து குக்கிங்கே தெரியலனாலும் நான் சமைச்சு தருவேன். கிளீனிங் தெரியும். எல்லா வேலையும் நான் வீட்டில் பார்ப்பேன், ஆஃபீஸ் வேலையும் பார்ப்பேன். கை நிறைய சம்பாதிக்கிறேன். இதை விட என்ன தகுதி வேணும்னு நான் கேட்குறேன். இதை தாண்டி நான் ஏன் பயப்படணும்? நான் ஏன் அந்த கமிட்மெண்ட்குள்ளே போகிறதுக்கு என்ன தடுக்கிறதுக்கு நீங்கள் யார்? 1 minute ப்ளீஸ். இப்போ தெரியும், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் என்னென்னலாம் சொன்னாங்க, கல்யாணம் ஆன பின்னால் என்னென்ன வேலைலாம் பார்க்குறேன் பார்த்தியா? சார் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அக்கா மச்சாவை நான் நல்லா பார்த்துப்பேன். ஏன்னா நாங்கள் 3 பேர் பொண்ணுங்க சார். அதனால் பசங்க இல்லாத வீடு அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து ஓகே சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த தங்கச்சி இருக்கால நீயே தான் போய் உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கணுமா? 15 நாள் கழிச்சு போனேன், நேற்று தானே போனேன், முந்தா நேற்று தானே போனேன், போன வாரம் தானே போனேன், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுங்க சார். உண்மையாலுமே சொல்கிறேன், 20 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு நான் கல்யாணம் எழுதி. ஒரே ஒரு தடவை படத்துக்கு கூட்டிகிட்டு போனார் கல்யாணமான புதுசில். இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் 2 பேர் சேர்ந்து எங்கேயுமே போனதில்லை. எங்கள் அப்பாவோட சொந்தத்தில் என் ஹஸ்பண்டு கருப்பாக சேவப்பான்னு கூட தெரியாதுங்க சார். பிஸ்னஸ் இந்த இதில் இப்படியெல்லாம் உக்காந்துக்கிட்டு இவ்வளோ விஷயம் சொல்கிறாங்க. அதாவது இவ்வளோ தகுதி இருக்குது, கமிட்மெண்ட்டு எப்படி அப்படின்னு. எந்த படம் பார்த்தீங்க முதல்ல அதை சொல்லுங்கள். கடைசி எந்த படம் பார்த்தீங்க சார்? ராம்கி நடித்த எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படின்னு. அந்த படம் ரிலீஸ் ஆனப்ப இவங்க பிறந்திருக்கவே மாட்டாங்க. உண்மைதாங்க சார்.